நம்ம இன்றைக்கி கரூர் மாவட்டத்தில் இருக்க விஎஸ்பி இன்ஜினியரிங் காலேஜ் பற்றி தான் பார்க்குறோம். இந்த காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா பிளேஸ்மெண்ட் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். ஹாஸ்டல் மிஸ் எல்லாமே ஓரளவுக்கு ஓகே தான். நீங்கள் வந்து கரூரில் இருக்கீங்கன்னா இந்த காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா கரூர் மாவட்டத்தில் ஓரளவுக்கு பாப்புலரான காலேஜ். நம்ம சொல்கிறது எல்லாமே இந்த காலேஜில் ஜாயின் பண்ணால் நீங்கள் நேரில் இந்த காலேஜ் போய் விசிட் பண்ணிட்டு உங்களுக்கு இதுக்கு நாள் படிக்கிற சீனியர் ஒரு டைம் கன்சல்ட் பண்ணிட்டு தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம் சொல்கிறோம். உங்களுக்கு இந்த காலேஜில் ஜாயின் பண்ணால் நீங்கள் கண்டிப்பாக ஒரு டைம் நேரில் போய் இந்த காலேஜை விசிட் பண்ணிட்டு உங்களுக்கு முன்னால் இருக்க சீனியர்ஸ் இல்லைனா அவங்க ரிலேஷன் யாராக இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட விசாரிச்சுட்டு கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. காலேஜில் சொல்கிறாங்கன்றக்கோசம் நீங்கள் வந்து விசாரிக்காமல் ஜாயின் பண்ணிடாதீங்க. இது உங்களுடைய லைஃப் ஒரு அஸ்திவாரம். கண்டிப்பாக ஒரு டைமுக்கு 2 டைம் விசாரிச்சுட்டு இந்த கவுன்சிலிங்கில் நீங்கள் அப்ளை பண்ணணுன்னா சாய்ஸ் ஃபில்லிங்கில் இந்த காலேஜ் சாய்ஸ் பண்ணி கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு வந்து 130 ஒரு 150 வரும் உங்களுக்கு. ஹாஸ்டல் ஃபீஸ் தனி உங்களுக்கு. நம்ம யூடியூப் சேனலில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து காலேஜை பற்றின நிறைய வீடியோ போட்டிருக்கோம். ஒவ்வொரு காலேஜோட கட் ஆஃப், பெஸ்ட் காலேஜோட கட் ஆஃப்லாம் போட்டிருக்கோம். நீங்கள் வந்து நம்ம வீடியோக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. PRRBs அப்படின்ட்டு நம்ம சேனல் நேமு. ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா காலேஜ் டீனி கவுன்சிலிங் தனியாக ஒரு ப்ளேலிஸ்ட்டில் ஒரு ஃபோல்டர் இருக்கும். நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி உங்களுக்கு தேவையான காலேஜை பார்த்துக்கலாம். எல்லா காலேஜை பற்றின டீட்டெயிலும் பார்க்கணுன்னாலும் பார்த்துக்கலாம். தொடர்ந்து நம்ம வீடியோக்கு ஆதரவு கொடுங்க. நம்ம இப்போ போன வருஷம் லாஸ்ட் இயர் 2024 கட் ஆஃப் பார்க்குறோம். இதுலேருந்து வந்து ஒரு 5 to 1 கட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் வரும் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு பார்க்குறது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ். இதோட கவுன்சிலிங் கோடு பார்த்திங்கன்னா ADன்னு சொல்லுவாங்க. OCக்கு வந்து 164, BCக்கு வந்து 149, BCMக்கு வந்து 147, MBCக்கு வந்து 137, OCக்கு வந்து SCக்கு வந்து 91. அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்டு மெஷின் லேர்னிங் இதோட கவுன்சிலிங் கோட் வந்து AMன்பாங்க. OCக்கு வந்து 154, BCக்கு வந்து 146, BCMக்கு வந்து 129, MBCக்கு வந்து 136, SCக்கு வந்து 96. அதுக்கப்புறம் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் இதோட கவுன்சிலிங் கோடு BMன்னு சொல்லுவாங்க. OCக்கு வந்து 153, BCக்கு வந்து 137, BCMக்கு வந்து லாஸ்ட் இயர் யாரும் சாய்ஸ் பண்ணல, MBCக்கு வந்து 126, SCக்கு வந்து 97. அதுக்கப்புறம் பயோடெக்னாலஜி இதோட கவுன்சிலிங் கோடு வந்து BTன்பாங்க. OCக்கு வந்து 170, BCக்கு வந்து 138, BCMக்கு வந்து 119, MBCக்கு வந்து 135, SCக்கு வந்து 128. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிஸ்னஸ் சிஸ்டம் இதோட கவுன்சிலிங் கோடு வந்து பார்த்திங்கன்னா CBன்பாங்க. OCக்கு வந்து 147, BCக்கு வந்து 144, BCMக்கு வந்து 135, MBCக்கு வந்து 139, SCக்கு வந்து 110. அதுக்கப்புறம் சிவில் இன்ஜினியரிங் இதோட கவுன்சிலிங் கோடு வந்து CEன்பாங்க. OCக்கு வந்து 158, BCக்கு வந்து 131, BCM போன வருஷம் யாரும் சாய்ஸ் பண்ணல, MBCக்கு வந்து 122, SCக்கு வந்து 97. அதுக்கப்புறம் கெமிக்கல் இன்ஜினியரிங் இதோட கவுன்சிலிங் கோடு வந்து CHன்பாங்க. OCக்கு வந்து 144, BCக்கு வந்து 132, BCMக்கு வந்து 125, MBCக்கு வந்து 125, SCக்கு வந்து 92. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இதோட கவுன்சிலிங் கோடு COன்பாங்க. OCக்கு வந்து 145, BCக்கு வந்து 142, BCMக்கு வந்து 124, MBCக்கு வந்து 133, SCக்கு வந்து 106. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இதோட கவுன்சிலிங் கோடு பார்த்திங்கன்னா CS. OCக்கு வந்து 173, BCக்கு வந்து 165, BCMக்கு வந்து 155, MBCக்கு வந்து 148, SCக்கு வந்து 194. அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இதோட கவுன்சிலிங் கோடு வந்து ECன்பாங்க. OCக்கு வந்து 159, BCக்கு வந்து 149, BCக்கு வந்து 124, MBCக்கு வந்து 134, SCக்கு வந்து 94. அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் இதோட கவுன்சிலிங் கோடு EEன்பாங்க. OCக்கு வந்து 147, BCக்கு வந்து 142, BCக்கு வந்து 161, MBCக்கு வந்து 132, SCக்கு வந்து 104. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இதோட கவுன்சிலிங் வந்து ITன்பாங்க. OCக்கு வந்து 162, BCக்கு வந்து 152, BCMக்கு வந்து 130, MBCக்கு வந்து 141, SCக்கு வந்து 93. அதுக்கப்புறம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இதோட கவுன்சிலிங் வந்து MEன்பாங்க. OCக்கு வந்து 147, BCக்கு வந்து 136, BCMக்கு வந்து 126, MBCக்கு வந்து 127, SCக்கு வந்து 198. இப்போ பார்த்ததெல்லாம் போன வருஷம் கட் ஆஃப் தான். இதில் வந்து மினிமம் வேரியேஷன் தான் வரும் உங்களுக்கு. இந்த காலேஜ் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இது உங்களுடைய சாய்ஸ்.
நன்றி. நம்ம வீடியோக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க.